அன்பார்ந்தவர்களே, இறையாட்சி உனக்குள் தேடு. உனக்குள் ஒளிந்து கிடக்கிற அந்த இறையாட்சியை கண்டுபிடித்து இறைவனோடு ஒன்றுபட்டு இறையாட்சி நமது மத்தியில் தான் இருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு தெளிவினை இன்று வார்த்தை வழியாக இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து இறை ஆட்சியை நம்மில் தேட முயல்வோம். நமக்குள் ஒளிந்து கிடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பிலினியவர்களே, இறையாட்சி உனக்குள் தேடு. நமக்குள் தேடி நம்மில் பயணம் செய்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். உடல், பொருள், ஆவி அனைத்தும் இறையாட்சிக்கு உட்பட்டது. நாம் அனைவரும் இறைவனின் ஆளுமைக்கு உட்பட்டவர்கள். இதனை புரிந்து கொள்ள இயலாத பரிசேயர்கள் இயேசுவிடம் இறையாட்சியை பற்றிய விளக்கம் கேட்கிறார்கள். லூக்கா 7:21 சொல்லுவது போல இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஒரு பொன் கலசத்தை கையில் வைத்துக் கொண்டு அது பித்தளை என்று நினைக்கிற ஒவ்வொருமே ஏமாளிகளாக பார்க்கப்படுகிறார்கள். அதனதன் தன்மையை அதனது நேரத்தில் தெரியாத பொழுது நிச்சயமாக நாம் வாழ்வதில் அர்த்தம் இல்லை அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் அறியாமை நம்மை சூழ்ந்து கொள்வதால் நம்மிடையே இருக்கின்ற பல அற்புத விஷயங்களை நாம் உணர்வதே கிடையாது. அதை நற்செய்தி இன்றி நமக்கு உணர்த்துகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை இறையரசு என்பது ஒரு பொக்கிஷம். விலை மதிக்க முடியாத கடலின் முத்துக்கும் புதையலுக்கும் சமமானது. இறையாட்சிக்கு இம்மண்ணில் மனுவுருவ எடுத்ததால் தான் பல இடங்களில் அதை குறித்து ஊமைகள் வாயிலாக இயேசு பேசியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பொக்கிஷமான இறையரசையும் இறையாட்சியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணுக்கு புலப்படும் விஷயங்களையே நம்மை முழுமையாக கவர்கிறது. எது தெளிவா தெரியுதோ அதான் மனுஷனை கவர்ந்து ஈர்க்கிறது. மற்ற அனைத்தும் நாம் நம்முடைய கவனத்திலிருந்து சிதறி விடுகிறது. இதுதான் இயல்பு, இதுதான் யதார்த்தம். இதிலிருந்து நாம் கடந்து வாழ இயேசு அழைப்பு விடுகிறார். யதார்த்தம், உண்மை இதுதான். எது அட்ராக்ஷனா இருக்கோ அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. உண்மையும் நன்மைகளும் ஒளிந்து கிடக்கும். அது நமது கண்களுக்கு தெரிவதில்லை அன்புக்குரியவர்களே. ஆகவே தான் பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, வருமுன் காப்போம், வந்த பிறகு காப்போம், வரும்போது காப்போம் என்று 3 வித்தியாசமான வாழ்க்கை முறை இருக்கிறது. நாம் எப்பொழுதுமே வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படி என்று ஒரு சோம்பேறித்தனத்துல இருப்போம். ஆனால் எப்பொழுதுமே வருமுன் காப்பது தான் புத்திசாலித்தனம் என்பதை தெரிந்து கொள்வரும் நிச்சயம் இறையாட்சியின் மேன்மையும் அவனால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் தான் இறையாட்சி எப்பொழுது வரும் என்று கேட்ட பொழுது அது உங்கள் மத்தியிலே வந்து விட்டது என்பதை இறைவன் தெளிவாக சொல்லுகிறார். வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பரிசேயர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது வரைக்கும் எங்களை விட்டுடுங்க, நாங்க எங்க போக்குல இருப்போம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் வருமுன் காப்பது தான் சிறந்தது. அதை முழுமையாக நம்மில் ஆளுகை கொண்டிருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் விளக்குகிறார் அன்புமிக்கவர்கள். ஆனா இன்னைக்கு மனுஷன் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியை வெளியே தேட முடியாது. ஆமாங்க, அது அகத்தின் உள்ளே தான் இருக்கிறது. அதுபோல இறையாட்சியும் மானிட வாழ்வுக்கு வெளியே இல்லை, நமது நடுவிலே தான் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். இன்று சிலர் பார்த்தீங்கன்னா அற்புதங்களை தேடி எத்தனையோ ஜப கூட்டங்கள் மாற்று சபையினத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புதுமைகளை தேடி அவர்களிடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் மகிழ்ச்சியை தேடி திரையரங்களுக்கு சென்றுகின்றனர். தங்களுக்குள் தேடினால் அமைதியும் நீதியும் மகிழ்ச்சியும் இருக்கிறது என்பதை மறந்து போய்விடுகிறார்கள். ஏன்னா நான் உங்களில் இருந்து உங்களுக்குள் செயலாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்குள்ள மகிழ்ச்சியும் அமைதியும் அரவணைப்பையும் அவன் நிச்சயம் தருகிறார் அன்புமிக்கவர்களே. ரோமையர் 14:17 சொல்லுவது போல இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது என்று சொல்லப்படுகிறது. அதனால இறையாட்சி நமக்குள் தான் இருக்கிறது, உனக்குள் தான் இருக்கிறது. தேடி கண்டுபிடித்துக்கொள். ஏன்னா இதயத்திலிருந்து இந்த இறையாட்சி முழுமையாக நமக்கு சொல்லித் தருகிறது. பரிவு, பணிவு, கனிவு, பகிர்வு, ஏற்றுக்கொள்ளுதல், மனிதநேயம், துணிவு, சமத்துவம் இவை அனைத்தும் இறையாட்சியின் பண்புகள் என்பதை உணர்ந்து அது நமக்குள்
உருவெடுக்க, நாம் முற்றிலுமாக வளர்த்தெடுக்க நம்மையே இறைவனிடத்தில் உட்படுத்துவோம். நம்மில் இருக்கிற இறையாட்சி பிறருக்கும் பகிர்ந்தளித்து ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பே இறைவா, இறையாட்சி என்பது நீதியும் நேர்மையும் எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான வாய்ப்பு என்பதை அறிந்து குடும்பங்கள் ஒன்றொன்று ஒன்றுபட்டு இருக்கவும் சமாதானத்தோடு நீதியோடு செயல்பட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.